இன்றைக்கி சண்டே அன்னைக்கு சிக்கன் கிரேவி வீட்டில் செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். நம்ம ஸ்டைல் சிக்கன் கிரேவி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொருள். இது வந்து தேங்காய், முந்திரி, கசகசா. இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாவை அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா, மல்லித்தழை, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே நான் அரைச்சி தான் போடுவேன். அரைச்சி போட்டால் தனி ருசி. இது வந்து கரெக்டாக 50 மில்லி அளந்து வந்து பார்த்திங்கன்னா நான் கடலெண்ணெய் தான் எடுத்துக்குவேன். கடலெண்ணெயில் சமைச்சாலே அது தனி ருசி. எடுத்த உடனே பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை நல்லா சூடாக்கிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகாய் அரைச்சி வச்சதை சேர்த்துருக்கேன். அது வதங்கின உடனே இஞ்சி, பூண்டு, புதினா தழை, மல்லித்தழை அரைச்சி வச்சு சேர்த்துருக்கோம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, அப்புறம் அன்னாசி பூ சேர்த்துக்குவேன். டேரெக்டாக எண்ணெயிலே சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப வாசம் அடிக்கும், கரம் மசாலா வாசம். அடுத்து வந்து தக்காளி அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்ந்து போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கழுவி வச்ச சிக்கன் 3/4 கிலோ சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விட்டுறணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் நல்லா சுடுதண்ணி ஆட் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்தா சிக்கன் சாஃப்டாக கிடைக்கும். அடுத்து நம்ம சேர்த்து வச்சுருக்கிற அதாவது தேங்காய், சோம்பு, சீரகம், பாதாம், கசகசா இதெல்லாம் அரைச்சி இதில் ஒன்றா ஊற்றிட்டோன்னா நமக்கு நல்லா கிரேவி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் ரெடி. இதுதான் நம்ம ஸ்டைல் சிக்கன்.